அண்மை செய்தி. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும், நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கல. இன்றைய தினம் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வும் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு முன்பாக வானிலை ஆய்வு கொடுத்திருந்த முன்னெச்சரிக்கையில இன்றைய தினம் நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக நீலகிரி மாவட்டங்களில் பெய்யக்கூடிய தொடர் மழையின் காரணமாகவும் அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல தொடர் தீவிரமான மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனாலையும் இன்றைய தினமும் நீலகிரி மாவட்டத்திற்கு மற்றும் கோவை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது ஏற்கனவே அந்த பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகமாக பதிவாகியிருக்கிறது. மேலும் வரக்கூடிய மழைகளும் அந்த பகுதிகளுக்குள்ளாக வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட பல்வேறு இயற்கை பேரிடர்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதனால இந்த முன்னெச்சரிக்கையாக இந்த எச்சரிக்கை கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இது மழைக்கான அளவாகவும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது அடுத்த வரக்கூடிய 24 மணி நேரத்துக்குள்ளாக நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு அதிகமான அதிக கனமழை பெய்யக்கூடியதை குறிக்கும் வகையில் இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளுக்கு இந்த ரெட் அலர்ட் பொருந்தும் என்ற எச்சரிக்கையும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தேனி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரஞ்சு எச்சரிக்கையில திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளுக்கு பொருந்தும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை என்ற அளவில் மழைப்பொழிவு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆகிய இந்த 3 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாளை தினம் நமக்கு ரெட் அலர்ட்டான எச்சரிக்கையானது குறைக்கப்பட்டு ஆரஞ்சு எச்சரிக்கையாக நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நாளை தினம் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை, கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு வரக்கூடிய 30ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா 30ஆம் தேதி அன்று நமக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது மிக தீவிரமடைந்து மிக கனமழையாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல 2 தினங்களுக்கான அந்த மழைப்பொழிவு சொல்லிருக்கூடிய சூழல்ல வரக்கூடிய 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல நீலகிரி, கோவை மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், தென்காசி, தேனி ஆகிய மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்பதனால் மிக கனமழைக்கான அந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல வங்கக்கடல்ல, குறிப்பா வடக்கு வங்கக்கடல்ல ஒடிசா ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது அடுத்த 48 மணி நேரத்துல மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதனால் தமிழ்நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மாவட்டங்கள், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு பரவலாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பா நீலகிரி, கோவை, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் மழைக்கான வாய்ப்பு தீவிரமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நகர்வு மற்றும் வலுவுக்கு ஏற்ப மாறுபடலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல்ல இன்றைய தினமும் கோவை, நீலகிரிக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வையும் கொடுத்திருக்கிறாங்க.